ராத்திரிலாம் ஆட்டம் போட்டு நைட்டு ஆட்டம் போட்டு எத்தனை மணிக்கு வராரு? சட்டசபை நடக்கும்போது 11 மணிக்கு மேலே தான் எழுந்துப்பார். 2 மணிக்கு வருவார், முடிகிற நேரத்தில் தான் வருவார். அவருக்கு நிறைய வேலை. அப்புறம் பார்த்தா அவர் வீட்டிலேருந்து பேக் டோருக்கு ஒரு பொய்யாமொழி வீட்டுக்கு ஒரு கதவு போட்டிருப்பாங்க. அவர் சேம்பர் கிரிமினல்ஸ் இந்த பக்கம் இருக்கும், உதயநிதியோட வீடு கிரிமினல்ஸ் சாலையில். அது அவருக்கு அந்த பக்கம் இருக்கும். இந்த பக்கம் ஒரு சுரங்கப்பாதை போடுற மாதிரி ஒரு வீடு. அவர் வீட்டுக்கு எதுக்கு போகணும்? போகிறவர் சுற்றி எல்லாரும் எதுக்கும் போக வேண்டியது. தனியாக பேக் இது வரைக்கும் யாருமே அந்த மாதிரி அந்த வீட்டை குடஞ்சி இன்னொரு வீட்டுக்கு லிங்க் கொடுத்ததெல்லாம் கிடையாது. இந்த முதல் முறையாக தம்பி உதயநிதி ஸ்டாலின் வந்து இது மாதிரி பண்ணுறாரு. துர்காமா சொன்னால் கூட பிள்ளை மேலே பாசத்தில் சொன்னால் கூட தளபதி துர்காமா இது மாதிரிலாம் பையன் பண்ணுறதா வந்து நடிக்க போக சொல்லு, அரசியலுக்கு வர வேணாம்னு சொல்லி ஏதாவது ஒன்று கரெக்டாக இருக்கு சொல்லுன்னு தளபதி வந்து துர்காமா மூலியமாவது பிள்ளைய வந்து கண்டிக்கணும். எந்த பிள்ளையும் பாப்பா பேச்சை கேட்குறது அது வேறு விஷயம், இருந்தாலும் கண்டிக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த பொறுப்புக்கு அவரை கொண்டு வரக்கூடாது. நான் சொன்னது போயின்னா இப்போ கூட போய் பார்க்க சொல்லுங்கள் தளபதியை. முதலமைச்சரை போய் கிரீன்வேஸ் சாலில் அவர் வீடு இருக்கிறதுக்கும் பொய்யாமொழி வீட்டுக்கும் போய் பாருங்கள். வீட்டிலேருந்து அந்த வீட்டுக்கு வந்து ஒரு சுரங்கப்பாதை வச்சுக்கிறீங்க, ஏன் வச்சுக்கிறீங்கன்னு கேட்குறேன். தலைமை கழகத்தில் அந்த SC ST பிரிவு எப்போ இவர் வந்து சீஃப் செக்ரட்டரி அந்த கம்யூனிட்டி சேர்ந்தவங்க வந்தாங்களோ எல்லாம் அவங்க ஆளுங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ஜாதி பிரிவினை உண்டு பண்ணணும்னு சொல்கிறேன். நிலைமை இருக்குது கீழே. அப்படியே அதுக்கு கரப்ஷன் இல்லாத கவர்மெண்ட்டை கொடுக்குறாங்களா? ஹைலி கரப்டட் ஆஃபீஸராக இருக்காங்க. 90% IPS IAS ஆஃபீஸர் கரப்ட் ஆஃபீஸராக இந்த திமுக ஆட்சியில் தான் இருக்குது. எல்லாத்துலையும் இருக்கும். ஒரு 25% 10% இருக்கும். அம்மா ஆட்சியில் வரும். 100% பியூர்னு நான் சொல்ல வரல. ஆனால் 90%. அதனால் யாரையுமே சந்திக்க விட மாட்டாங்க முதலமைச்சரை. முதலமைச்சர் வந்து நல்லாட்சியை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் செயலோடு கொடுக்கறதுக்கு இந்த IAS ஆஃபீஸருங்க தடையாக இருக்கிறாங்க. அவங்க எம்எல்ஏலாம் என்ன சொல்கிறாங்க? எடப்பாடி ஆட்சியே எனக்கு எடப்பாடி தனிப்பட்ட முறையில் பிடிக்காது, அவரையும் பிடிக்காது, அந்த கட்சி பொதுச் செயலாளராக இருக்க பதவியும் அவர் இருக்கிறது பிடிக்கிறது இல்லை. இருந்தால் கூட அவங்க வாயில் என்ன சொல்கிறாங்கன்னா, எடப்பாடியாரே பரவாயில்ல, எங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்தாரு, இது கொடுத்தாரு, மீண்டும் எடப்பாடி ஆட்சி வந்தாவே நிம்மதியாக இருக்குன்னு யார் சொல்கிறான்? திமுகவோட சட்டமன்ற உறுப்பினர் சொல்கிறான் இந்த ஆட்சி. ஏன்னா அந்த திமுக அண்ணா திமுகன்னு எடப்பாடி பார்க்கல. அந்த தொகுதினா அந்த தொகுதி எம்எல்ஏ யாருக்கு சொல்கிறாங்களோ, திமுக எம்எல்ஏ யாருக்கு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு தான் கான்ட்ராக்ட் புத்தக மாதிரி கொடுத்தாரு. மணலாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அந்த எம்எல்ஏ திமுகவோ அண்ணா திமுகன்னு அவர் பிரித்து பார்க்கல. ஆனால் இவங்க அப்படி இல்லை, எல்லாமே இவங்க சென்ட்ரலைஸ் பண்ணி இவங்க கையில் வச்சுட்டு இருக்காங்க. திமுக எம்எல்ஏ நினச்சா கூட அவர் வீட்டுக்கு கூட ஒரு லோடு மண்ணு எடுக்க முடியாது. இதுதான் துரைமுருகன் நினச்சாவே எடுக்க முடியாது. அதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தோட நிலைமை. அதனால தான் எல்லாருமே ஒரு 6 எலெக்ஷன் வரும்போது ஒரு 3 மாதத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நம்ம அமைச்சராக இருக்கட்டும், தொண்டர்களாக இருக்கட்டும், அடிமட்ட தொண்டனாக இருக்கட்டும், யாருமே எலெக்ஷனில் ஸ்பீடாக ஒர்க் பண்ணுறதுக்கு தயாராக இல்லை. ரியலோ நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு திரு ஆவின் வைத்தியநாதன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கங்க. எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கிறோம் சார். இப்போது சமீபத்தில் மலேசியா ஆடியோ லான்ச் எல்லாம் முடிச்சுட்டு விஜய் அவர்கள் வந்திருக்காங்க. செங்கோட்டையன் சமீபத்திய செய்தியாளர் சந்திப்பில் கொஞ்சம் இன்னன் அவுட்டாக தான் ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பொங்கலுக்குள்ள OPS-னுடைய வருகை நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. இது எல்லாமே ஏற்கனவே பிளான்டு அசைன்மெண்ட் தான். யார் கொடுத்த அசைன்மெண்ட்? திரு அண்ணாமலையும் டிடிவி சாரும் சேர்ந்து கொடுத்த அசைன்மெண்ட் தான் அது. யாருக்கு? தாவேக்காவுக்கு போகிறது. சும்மா ஃபார்மாலிட்டிக்கு போய் எடப்பாடி ஒத்துக்கலை, அதனால் நாங்கள் போகிறோன்ற மாதிரி பழியை எடப்பாடி மேலே சுமத்திட்டு அண்ணன் டிடிவி சாரும் OPS சாரும் கிளம்புறதா முடிவு பண்ணி ஆல்மோஸ்ட் சீட் ஷேரிங்லாம் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. எண்ணிக்கையெல்லாம் கூட முடிஞ்சிச்சு. எத்தனை சீட்டு சார்? டிடிவி சாருக்கு 12 13 சீட்டோ டிவிகேவில் கொடுக்குறாங்களா? டிவிகேவில். ஓகே. ப்ளஸ் 12 12க்கு மேலே தான், 12 15க்குள்ளே ஏதோ ஒரு எண்ணிக்கை கன்ஃபர்மேஷன் ஆனதாக தான் நம்மளுக்கு வந்த அதிகாரப்பூர்வமான தகவல். அதே மாதிரி OPS அண்ணனுக்கு 10 சீட்டு. இப்போ இது விஜய்க்கு தெரியுமா? இல்லை இது விஜய் சொல்லி தானே சேர்த்து எல்லாம் பேசி. இல்லை, இப்போ அண்ணாமலை அசைன்மெண்ட்டோட தான் இவங்க 2 பேரும் வர்றாங்கிற. அண்ணாமலை வந்து எடப்பாடியை பழி வாங்கணும், நம்மளை வந்து மாநில பாரதிய ஜனதா தலைவர்லேருந்து நீக்கினாருன்ற ஒரே ஒரு காரணத்துக்கோசம் அண்ணாமலை வந்து திரைக்கதை வசனம் டைரக்ஷன் இந்த ஷோக்கு அவர் தான் டைரக்டர். அப்போ அந்த பழி தீர்க்கும் பிளான் தான் அது முடிஞ்சு போச்சு. ஆல்மோஸ்ட் தீர்த்திட்டார் அவர். இப்போ பிஜேபியும் அதிமுக ஒற்றுமையாக இருக்குமானா இருக்காது. ஜெயிக்காத கட்சியில் ஒற்றுமையாக வந்து என்ன பண்ண போகிறோம்? கூட்டணியாக சொல்கிறீங்களா? அந்த கூட்டணியிலேருந்து பிஜேபி வெளில வரப்போகுது பாருங்க. அந்த PS கோயில் வந்து போன அந்த இது வந்து தோல்வி விட்டுருச்சு. பேச்சுவார்த்தை கடைசியாக PS கோயில் வச்சு ட்ரை பண்ணாங்க. இவங்களை சேர்க்கவே முடியாதுன்றதுல அவர் அப்படியே சேர்த்தாலும் 3 சீட்டு 2 சீட்டுன்ற மாதிரி அசிங்கப்படுத்துகிறோம். இப்படி அசிங்கப்படுத்தினா அவங்க 2 பேருமே சேர மாட்டாங்க. டிடிவி சாரும் சேர மாட்டார், OPS-ம் சேர மாட்டார். அதனால் எண்ணிக்கையை குறைச்சோன்னா நீங்கள் NDAவில் சேர்த்துங்க. உங்களுக்கே நான் 25 சீட்டுக்கு மேலே தரமாட்டேன்னு சொல்கிறாரு. யாருக்கு? இவங்களுக்கு, ADMK-க்கு. அதே மாதிரி அன்புமணி தலைமையில் இருக்கிற பாமகவுக்கு 15 சீட்டுக்கு மேலே தரமாட்டேன்னு உறுதியாக நிற்கிறார்.
இப்போ அது ரிலேட்டபிளாக தானே ராமதாஸ் மீட்டிங் போயிட்டு இருக்கு. அதுதான் சொல்கிறேன், அந்த மீட்டிங் தான் சொல்ல வரேன்னு. அவருக்கு பற்றி நான் தனித்தனியாக கூட பேசிக்கிறேன். 2 பேரும் இப்போ அந்த ஏற்கனவே கொடுத்த அந்த 23 சீட் ஏதோ கொடுத்துறாங்கல்ல, அதெல்லாம் ஆளுக்கு பாதி பிரித்து கொடுப்பாங்க. அதில் தான் அந்த இதை நான் பார்த்துக்கிறேன், பிஎம்கேவை நான் பார்த்துக்கிறேன்னு பொறுப்பேற்றுனார் யார்? அண்ணாமலையா? ஆமாம். ஆனால் அண்ணாமலை இல்லை, எடப்பாடியார். அவர் ஏற்கனவே திமுகவில் பேசி 7 சீட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டார். யார்? ராமதாஸ். ஆனால் அன்புமணிக்கு அதில் உடன்பாடு இல்லை. அதில் உடன்பாடு இல்லை. அதனால் அவர் அங்கே போயிட்டு திமுக போனது உறுதி. யார்? ராமதாஸ். ஜிகே மணியோட அசைன்மெண்ட், திமுக கொடுத்த அசைன்மெண்ட், அதுதான் பெரும் தொகை ஜிகே மணிக்கு கை மாறி இருக்கு. அதில் 100 கோடி அட்வான்ஸும் வாங்கிட்டாங்க ஜிகே மணி மூலியமாக. இதை நாங்கள் சொல்ல, ஐயா பண்ருட்டியார் சொன்ன வார்த்தை. பேசி திமுகவோட முடிவு எடுத்தாச்சு. 7 சீட்டுக்கு விலை போயிட்டார் ஐயா ராமதாஸ். எப்படிலாம் இந்த கட்சியை வளர்த்துருப்போம், பாடுபட்டிருப்போம். சட்டமன்றத்தில் முதல் எம்எல்ஏ நான். எந்த திராவிட முன்னேற்ற தீயசக்தி திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி வைக்கக்கூடாதுன்னு நான் 2011 அம்மா விஜயகாந்துக்கும் அம்மாவுக்கும் பயங்கர ஒத்து போகாமல் இருந்து கூட அம்மா பாய்ஸ் கார்டன்லேயே 2 நாள் தங்கி இந்த கூட்டணி முடித்து ஆட்சியில் உட்கார வச்ச அம்மாவை எதிர்கட்சி தலைவர் விஜயகாந்த் தான் உட்கார்ந்தாரு. அந்த அளவுக்கு பண்ணால். ஆனால் ராமதாஸ் இப்படி வேலையை போயிட்டாரு, வருத்தப்பட்டு ஆதங்கப்பட்டார் அண்ணா பண்ருட்டியார், ஐயா பண்ருட்டியார். ஓகே. அதனால் அது அதிகாரமற்ற செய்தியாக எடுத்துக்க முடியாது. அவர் சொன்னால் அவரோட சோர்ஸு எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும் பண்ருட்டியார். இது வரைக்கும் அவர் சொன்னதில் எதுவுமே தப்பானதே இல்லை. சரி, இப்போ இந்த விஷயத்துக்கு வருவோம். இப்போ ஓபிஎஸ் அவர்கள் வந்து டிவிகேவில் ஆல்மோஸ்ட் ஜாயிண்ட் ஆயிட்டாரு. என்ன மாதிரியான போஸ்டிங்கில் சார்? தென்மண்டல அமைப்பாளர். இப்போ அண்ணன் அழகிரி இருந்தார் இல்லையா, தென்மண்டல பொறுப்பாளராக. மதுரை அந்த சைடு, அந்த மதுரையிலேருந்து ராமநாதபுரம், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென் தமிழகம் ஃபுல்லாக அவருக்கு போஸ்டிங் கன்ஃபார்ம் பண்ணதாக தான் தகவல். அண்ணன் வைத்தியலிங்கத்துக்கு இந்த பக்கம் டெல்டா 4 மாவட்டம். அவரும் தான். அவரு அதில் என்ன அண்ணன் ஓபிஎஸ் பண்ண தப்புன்னா, ஒரு ஃபார்ம் கொடுத்து மாவட்ட செயலாளர்கிட்ட தலைமை கழக உரிமையாளர் திமுகவுக்கு போகலாமா தாவேக்காவுக்கு போகலாமான்னு கேட்டார். திமுகவுக்கு போகலாமான்னு கேட்டதே மிகப்பெரிய தவறு. போகலாமான்னு கேட்டது அந்த ஃபார்மில் திமுகன்ற வார்த்தையே இருந்திருக்கக்கூடாது. அண்ணா திமுகவுக்கு போகலாமா தாவேக்காவுக்கு போகலாமான்னு கேட்டுக்கணும். அந்த இடம் என்னது, நம்ம அடுத்து என்ன முடிவு எடுக்கலான்னு தொண்டர்கள்ட்ட அப்ளிகேஷன் கொடுத்து கேட்டு வாங்கினார். ராமதாஸ் எப்படி உண்டியில் கருத்தை சொல்ல முடியும்? ஒரே ஒரு கருத்தை முடிவு பண்ணி அதுக்கேற்ற மாதிரி உண்டியை மாற்றுவார் ராமதாஸ். பொதுக்குழு டிசைட் பண்ணுதா? இங்கே அது மாதிரி ஃபார்மை கொடுத்து வாங்கினா அது திமுகன்ற வார்த்தை இருந்தது வந்து ஓபிஎஸ் அண்ணனுக்கு வந்து மிகப்பெரிய செட்பேக்காக தான் அதை பார்க்கணும். நம்ம எதிரியாக திமுக. அப்போ எடப்பாடி பிடிஎம் ஏற்கனவே அவர் இந்த பாஷை மேட்டரில் அடிபட்டுனுக்குது. அவர் பேர் போய் திமுக காலில் போய் விழுந்து பணத்தை வாங்கி அண்ணன் ஓபிஎஸ். ஆமாம், அந்த வாக்கிங் போகிறப்ப அது சிஎம் வீட்டில் போய் பார்த்தது. அதில் யாரும் கட்சிக்காரன் எல்லாம் இவரும் பையனை மட்டும் போய் பார்த்தது. அதனால் ஓபிஎஸ் மேலே ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு தலைவர் மாதிரி ஒரு பிம்பம் கிரியேட் ஆயிருக்கு. அது எடப்பாடி இவ்வளோ நாள் சொல்லி வந்தது உண்மைன்னு கூட நம்புகிறாங்க. சரி, இவங்களாம் சேர்ந்தா தாவேக்கா ஜெயிக்குமானா, இப்போ எதிர்கட்சி வரிசையில் இருக்கிற தாவேக்கா இப்போ முயற்சி பண்ணணும், ஆளுங்கட்சியாக வரதுக்கு முயற்சி பண்ணணும். தீயசக்தி திராவிட முன்னேற்ற கழகத்தை வேரோடு அழிக்கணும்னா இன்றைக்கி தாவேக்கா விட்டால் வேறு வழி இல்லைன்றது பிஜேபியே முடிவு பண்ணிட்டாங்க. நம்ம வந்து ஓட்டை அதிமுக கூட இருந்து ஓட்டை ஒன்றா பிரிப்போமே தவிர அது வந்து திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பை உருவாயின்னு சொல்லி இப்போ கடைசி நேரத்தில் பிஜேபியே நீ எதுவுமே ஒத்துக்கலப்பான்னு சொல்லி வெளியில் அதிமுக கூட்டணி விட்டு வெளில வரதுக்கான வேலைகள் பார்த்துட்டு இருக்காங்க. பிஎஸ் கோயிலே போய் சொல்லிட்டார் பொழுது, எடப்பாடி எதுக்கும் ஒத்து வரல, இவர் கட்சியோ ஆட்சியோ பற்றி கவலையே படல, கட்சி நம்ம கையில் இருக்கணும்னு மட்டும் நினைக்கிறாரு. அப்படி இல்லைன்னா இப்போ அவங்களுடைய நிலைப்பாடு மத்திய அரசோட நிலைப்பாடு என்னன்னா, எடப்பாடியை எடுத்துகிட்டு அந்த இடத்துக்கு வேலுமணியை கொண்டு வரணும். வேலுமணியை கொண்டு வந்து தாவேக்கா தலைவரை முதலமைச்சராக கேண்டிடேட்டாக அவரையும் 2 கேண்டிடேட்டை பிஜேபிக்கு ஒன்றும் அதிமுகவுக்கு ஒன்றும் துணை முதல்வர் கேண்டிடேட்டாக கொண்டு வரணும். இப்போ அதுதான் போயிட்டுருக்கு. இப்போ அதுதான் இப்போ ட்விஸ்ட் என்ன நடக்க போகுதுன்னா, வழியை போய் பிஜேபி அதிமுகவுக்கு வந்து இவங்களுக்கு கூட்டணியில் சேர போகிறாங்க. தாவேக்கா கூட்டணியில் கொள்கை எதிரி அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல அரசியல் எதிரியை முதல்ல முடிச்சுட்டு அடுத்த வாட்டி கொள்கை எதிரியை பார்த்துக்கலான்னு கூட்டணி வச்சுப்பாங்க. நமக்கு தேசக்தி திராவிட முன்னேற்றம் மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது, அதுக்கு எவ்வித தியாகத்தையும் செய்ய, எப்படி அண்ணன் குருமூர்த்தி சொன்னார், சசிகலாமா பார்த்து சொன்னார், ஆபத்துக்கு பாவம் இல்லை. எந்த குருமூர்த்தி சசிகலாமா வானான்னு ஒதுக்கி வச்சு அவங்க குடும்பத்தையே இது பண்ணாரோ அதே குருமூர்த்தியை இந்த 2024 சொன்னார்ல, ஆபத்துக்கு பாவம் இல்லை, அவங்களும் சேர்த்துக்கிட்டுக்கிறோம், சாக்கடை தண்ணின்னு சொல்லி பரவாயில்ல, அது கூட எடுத்து ஊற்றி தீய அணிங்கன்னு சொன்னார். ஞாபகம் இருக்குங்களா? அது மாதிரி ஆபத்துக்கு பாவம் இல்லை. இப்போதைக்கு பிஜேபி நமக்கு திமுக ஒழிக்கணும்னா மத்திய அரசு, இது செங்கோட்டையானெல்லாம் எடுத்து வைக்கிற கோரிக்கை. செங்கோட்டையானன் என்ன சொல்கிறாரு, வலிமையான திமுகவை எதுக்கணும்னா நம்மளுக்கு மத்திய அரசு சப்போர்ட்டு வேணும். 2யுமே ஒரே டைமில் எதிர்த்தோன்னா நம்ம அரசியலில் காணாமல் போயிடுவோம். அப்படி அவர் அனுபவம் வாய்ந்தவர் இல்லையா, 53 ஆண்டுகள்
அண்ணன் செங்கோட்டையன் இருக்காங்க. அதனால் இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்காங்க. அதனால தான் ஈரோட்டில் வந்து பிஜேபியை அவர் வாயால் திட்டல, நம்ம கொள்கை எதிரி யார் அப்படின்னு கேட்டு விட்டார். பார்த்தீங்களா, பெரிய அளவுக்கு கை வைக்கல. அப்புறம்னா கொஞ்சம் மைல்டாக டைலூட் ஆகிருக்காருன்னு அர்த்தம். அந்த கொள்கை எதிரி விஷயத்தில் வந்து தாவேக்கா வந்து டைலூட் ஆகிருக்குன்னு தான் சொல்லணும். காங்கிரஸும் திமுக கூட்டணியில் அதிருப்தியில் இருக்காங்களா? இருக்காங்க, ஆனால் சரியாயிடுவாங்க. அவங்க கொஞ்ச நாளில் பார்கெனிங் பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த ட்ராமா ஆடுது காங்கிரஸ். உள்ளே போகிறோமோ தாவேக்கா விட்டு திமுக விட்டு தாவேக்காவுக்கு வராது காங்கிரஸ். இல்லை, இப்போது நாகர்கோவிலில் கிறிஸ்மஸ் அருமனை விழா நடந்தப்போ திருச்சி வேலுச்சாமியெல்லாம் ரொம்ப காட்டமாக பேசியிருந்தாரு. நாங்கள் எவ்வளோ நாள் தான் கூட்டணியிலே இல்லைங்க. இப்போ இவரு கூட செல்வ பெருந்தவங்க கூட எங்களுக்கு கூட்டணி ஆட்சி வேணும்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. அவங்க 50 சீட்டு வரைக்கும் தாவேக்கா தரத்துக்கு உறுதி பண்ணிட்டாங்க, ஒரு டெப்டி சிஎம் தரத்துக்கு உறுதி பண்ணிட்டாங்களே. இப்போ அவங்களுக்கு ஒன்று காங்கிரஸ் தேவை, ஃபர்ஸ்ட் சாய்ஸ். காங்கிரஸ் இல்லைன்னா நான் உங்கள்கிட்ட கேட்டேன், நீங்கள் தரல, வேறு வழி இல்லை, நாங்கள் பிஜேபியோட கூட்டணிக்கு போகிறோம். ஆனால் பிஜேபி என் கூட்டணியில் இருக்குது, நான் தான் முதலமைச்சர். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது பெரியார் மண், நான் தான் முதலமைச்சர். 10 கட்சி வருது, அதில் 11வது கட்சி பிஜேபி வந்துட்டு போதில் எங்களுக்கு ஒன்றும் இந்துக்கள் மேலே பெரிய அதிருப்தியெல்லாம் கிடையாது. எனக்கு சேர்த்துப்பார் அவர். அதுதான் நடக்கும். ஒன்று ஆஃப்டர் எலெக்ஷனா இல்லை முன்னாடி எலெக்ஷனான்றது தான். எலெக்ஷன் முன்னாடியா இல்லை எலெக்ஷனுக்கு அப்புறமா கூட்டணியான்னு தெரியல. ஆனால் ஏதோ ஒரு கூட்டணி விஜயோட பிஜேபி மறைமுகமாக வைக்கிறாங்க. அது மலேசியாவிலே பேசி முடிக்கப்பட்டு தான் சொல்கிறாங்க. மலேசியாவுக்கு பிஜேபியிலேருந்து ஒரு முக்கிய தலைமை அங்கே போய் விஜய்கிட்ட பேசி முடிச்சிருக்காங்கன்னு தான் சொல்கிறாங்க. அவங்க விஜய் வந்து எங்களுக்கு ஓட்டு வங்கி, சிறுபான்மை ஓட்டு வங்கி பாதிக்கும்னா ஆஃப்டர் எலெக்ஷன் சேருவாங்க. அவங்களுக்கு இலக்கே 2029 தான், புரியுதுங்களா? 2029க்கு அங்கே சேருவாங்க. ஆனால் கண்டிப்பாக கேரளாவிலையும் பாண்டிச்சேரிலையும் இவருடைய ஆதரவு அவங்களுக்கு தேவைப்படுது. யாருக்கு? பிஜேபிக்கு, காங்கிரஸுக்கு இவங்களுடைய ஆதரவு தேவைப்படுது. அதே மாதிரி பிஜேபிக்கும் விஜயோட ஆதரவு இருந்ததுன்னா அங்கேயும் கால் ஊன்றதுக்கு ஈஸியாக இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. விஜய் வந்து அங்கே பாண்டிச்சேரிலையும் கேரளாவிலையும் மிகப்பெரிய வாக்கு வங்கியை வச்சுருக்காரு. ஆமாம், அதனால தான் வேணுகோபால் காங்கிரஸோட மூத்த தலைவர் வந்து தொடர்ந்து விஜயோட தொடர்பில் இருக்கார். இவரு கூட இன்றைக்கி எச்சரித்து அறிக்கை கொடுத்துருக்காரு. யார்? காங்கிரஸில் ராகுல் காந்தி அந்த ஃப்ரெண்டாக இருக்கார். அவர் என்ன வர்த்தக இதில் எதிரோ பிரிவில் இருக்கு. பிரவீன் சக்கரவர்த்தியும் கடுமையாக திமுக சாடி இருக்காங்க. அதனால் அதாவது தலைமை ஒன்று நினைக்குது திமுகவோட இருக்கலாம் காங்கிரஸ் தலைமை. ஆனால் தொண்டர்கள் வந்து அதுக்கு எதிர்மாறாக இருக்காங்க. அந்த எதிர்மறைக்கான காரணம் என்ன? திமுக அளவுக்கு மீறி ஊழல் பண்ணியிருக்கு, மக்கள் விரோத சக்தியாக மாறிடுச்சு. நல்லாட்சி தரேன்னு சொல்லி நல்லாட்சி தரனாலும் பரவாயில்ல, கெட்டாட்சி தந்துருக்குறாங்க. சும்மா 1000 ரூபா கொடுத்துட்டு இந்த பக்கம் 10,000 ரூபா மக்களோட வரி பணத்தை சுரண்டிருக்காங்க. இந்த சென்னையில் எடுத்திங்கன்னா 4500 கோடி எடுத்து போய் கடலில் கரைக்கிறேன்னு சொல்லி இது மழை நீர் வடிகால் பண்ணுறேன்னு சொல்லி திரும்ப மோட்டர் வச்சு தான் உரிகிறாங்க. எப்போ கேட்டாலும் 85% முடிஞ்சிச்சு, 90% முடிஞ்சிச்சு, 95% சொல்கிறாங்க. தவிர எதுவுமே முடிஞ்ச பரவாயில்ல, ஒரு சொட்டு தண்ணியும் அந்த காவாலேருந்து போகல. எப்பவுமே போகிற அடையார் ஆற்றுலேருந்து போகுது, கொசத்தில் ஆற்றுலேருந்து போதே தவிர இதனால் எந்த பிரயோஜனமும் மக்களோட பணம் சிமெண்ட்டும் வேஸ்டானது தான் மிச்சம்ன்றாங்க. இது கண் கூட சென்னைங்க டெய்லி பார்க்குறாங்க. அதே மாதிரி காவல்துறையோடைய அட்ராசிட்டி, 2 வீலருங்கெல்லாம் மடக்கி லேடிஸு குழந்தைங்கன்னு கூட பார்க்காம கேஸை போட்டு நாசம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. முதலமைச்சர் வந்து டெய்லி வராரு, ஒரு ரிப்பனை கட் பண்ணுறாரு, இன்னொரு இடத்துல ஒரு திருப்பழா பண்ணுறாரு, அதோடு போய் வீட்டில் போய் படுத்துடுறாரு. கீழே மக்களுக்குள்ளே விடுங்க, கலைஞருக்கும் தொண்டருக்கும் எப்பவுமே ஒரு பிணைப்பு இருக்கும். தொண்டர்களை தலைவர் விட மாட்டார், தலைவர் தொண்டர் ஒரு கனெக்ட் இருக்கு. இது வந்து இப்போ ஜெல் ஆகலை யார்கிட்ட? திமுக தளபதி ஸ்டாலின் கிட்டே. உடம்பு சரியில்லையா அவருக்கு? உடல்நல சரியில்லையா இல்லை எதுக்கோசம் திமுகவோட அந்த குடும்பமே தள்ளி வைக்குதுங்க. தொண்டருக்கும் அவருக்கும் மிகப்பெரிய கேப்பை உருவாயிடுச்சு. திமுக குடும்பம்னா யாரெல்லாம்? சபரீசன் மாப்பிள்ளை, ஏற்கனவே உதயநிதி சினிமாக்காரர், அவருக்கு தொண்டனோட ஜெல் ஆகலை. அவர் சுற்றி இருக்கிற டீம் எப்பவுமே கலைஞர் எப்பவுமே தொண்டனோடு தான் இருப்பார். காலையில் எழுந்தாருன்னா 7 மணிலேருந்து ஜெகத்ரட்சன் இருப்பார், நேரு இருப்பார், துரைமுருகன் இருப்பார். சீட்டுக்கிட்டு ஆடி என்னையா சொல்கிறான், அவன் என்னையா சொல்கிறான் அப்படின்னு பேப்பர் காலையில் இருந்து 3:30 பேப்பர் படிக்க ஆரம்பிச்சிருவார் கலைஞர் ஐயா. அது மாதிரி தளபதி ஸ்டாலினுக்கு வந்து எடுத்து சொல்வதற்கோ அப்போ ஒரு டீம் இருந்தது அவருக்கு. இந்த கிட்டு திருவாரூர் திருவள்ளூர் மாவட்டத்தை சிவாஜி ஸ்டாலின்கிட்டே ஒரு டீம் இருந்தது. அந்த டீம்லாம் இப்போ இல்லை, இவங்கெல்லாம் விலக்கி வச்சுட்டாங்க. நீங்களாம் கூட நட்பு கெடுக்குறீங்க, அது அவராக எதுவும் வந்து அந்த துர்கா ஸ்டாலின் வந்து அந்த அம்மா வந்து சுத்தமாக அந்த டீம் எல்லாம் விலக்கிச்சு. அதனால் கீழே அடிமட்டில் தொண்டை என்ன நினைக்கிறேன், ஏன் குறைஞ்சபட்சம் ராஜா சங்கர் இருந்தார், அவரு கூட இப்போ அவரோட பெரிய தொடர்பில் இல்லை. அவர் வந்து எல்லாம் தெரியும் அவருக்கு, ராஜா சங்கருக்கு. இந்த மாப்பிள்ளை இந்த தம்பி வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு உதயநிதி தம்பி கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, கவர்னர் மாளிகையில் யார் காலிலையும் விழலை, ராஜா சங்கர் காலில் விழுந்தார். அந்த அளவுக்கு தளபதியும் இவரையும் வழி நடத்தக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க ராஜா சங்கர். அவருமே இப்போ கேட்டால் கூப்பிட்டால் போகிறார் லெவலில் தான் இருக்கார். இது எதுக்கு இந்த குடும்பத்தில் போய் நம்ம சிக்கன், நம்ம எதுக்கு பிஜேபியில்
வகையை சேர்த்துக்கணும். நம்ம பிஸ்னஸ் மேனு ஸ்டாலினோட ஒரு தொடர்பு இருக்கிற ஒரே ஒரு பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிற ஒரே ஒருத்தர் யாருன்னா வர்த்தக ரீதியாக பார்ட்னர்ஷிப் வந்து ராஜா சங்கர் அண்ணன் தான். அவரெல்லாம் விலகி இருக்கிறாங்க. அதை விட முக்கியமாக திமுகவில் ஒரு 20 சட்டம் இது மந்திரிங்களுக்கு எந்தவித போர்ட்போலியோ இருக்குதே தவிர யாருமே செயல்பட விட மாட்டாங்க. தலைமைச் செயலாளர் 20 மந்திரிகள் சீனியர்ஸா ஜூனியர்ஸ் டிஆர்பி ராஜா, அன்பில் மகேஷ் எல்லாம் அவங்கெல்லாம் சீனியர். அன்பில் மகேஷ்லாம் அவங்க அப்பா அந்த ஃபேமிலி சீனியாரிட்டியில் வந்துடுறாங்க. இவர் ஜூனியர் தானே, 2 தடவை ஜூனியராக இருந்தால் கூட அவர் சொல்கிறது நடக்குது. உதயநிதி கிட்ட வலதுகரமாக இருக்கிறதுனால நடக்குது. நான் சொல்கிறது மதியழகன், மனோ தங்கராஜ், டிஆர் பாலோட பையன் சொல்கிறது நடக்குது. டிஆர்பி ராஜா ஆமாம். இது மாதிரி ஜூனியர் மினிஸ்டருங்க இருக்காங்க இல்லையா, புதுசாக வந்தாங்க இல்லையா, சொன்னீங்கல்ல செழியன், இவங்கெல்லாம் சொல்கிறது. அப்புறம் சிவசங்கர், இவங்களாம் எது சொன்னாலும் அந்த ஐஏஎஸ் அதிகாரிங்க கேட்கறதெல்லாம் மதிக்கிறதில்ல. ஏன் மதிக்கிறதில்ல? தலைமை அது மாதிரி சொல்லியிருக்கு. எது வந்தாலும் அவங்க சொல்கிறா செய்யாதீங்க. இவங்களுக்குன்னு ஒரு ஆடிட்டர் சண்முகராஜன் ஒருத்தர் இருக்காங்க யார் சபரேஷனுக்கு. அந்த ஆடிட்டர் மூலிமா இன்ஸ்ட்ரக்ஷன் வந்தால் தான் செய்கிறாங்களே தவிர அது டெண்டராக இருக்கட்டும் இது வர்றது எதுவுமே இவங்க சுயமாக எந்த முடிவு எடுக்க முடியாது. ஐஏஎஸ் அதிகாரிங்க சுத்தமாக இவங்களுக்கு கோஆப்ரேட்டே பண்ணுறதில்ல. அவங்க சொல்லி இவங்க பண்ணுறாங்க. ஆமாம். அதுவும் பர்டிகுலராக மனோ தங்கராஜுக்கு பால்வளத்துறை மந்திரிக்கு எதையுமே பண்ணுறதில்ல. எல்லாம் ஐஏஎஸ் ஆஃபீஸரோட ராஜ்யமாக இருக்குது. அதுவும் தலைமை கழகத்தில் அந்த எஸ்சி எஸ்டி பிரிவு எப்போ இவர் வந்து சீஃப் செக்ரட்டரி அந்த கம்யூனிட்டி சேர்ந்தவங்க வந்தாங்களோ எல்லாம் அவங்க ஆளுங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். நான் ஜாதி பிரிவினை உண்டு பண்ணணும்னு சொல்லலை. நிலைமை இருக்குது கீழே. அப்படியே அதுக்கு கரப்ஷன் இல்லாத கவர்மெண்ட்டை கொடுக்குறாங்களா? ஹைலி கரப்டட் ஆஃபீஸராக இருக்காங்க. 90% ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர் கரப்ட் ஆஃபீஸராக இந்த திமுக ஆட்சியில் தான் இருக்குது. எல்லாத்துலையும் இருக்கும். ஒரு 25% 10% இருக்கும் அம்மா ஆட்சியில் வரும். 100% பியூர்னு நான் சொல்ல வரல. ஆனால் 90%. அதனால் யாரையுமே சந்திக்க விட மாட்டாங்க முதலமைச்சரை. முதலமைச்சர் வந்து நல்லாட்சியை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் செயலோடம் கொடுக்கறதுக்கு இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸருங்க தடையாக இருக்கிறாங்க. இது எப்படி 4.5 வருஷம் முடிஞ்சு 4.25 வருஷம் முடிய போகுது. இது வரைக்கும் முதலமைச்சரின் கவனத்துக்கு மேலான கவனத்துக்கு இது போக மாட்டுது. முதலமைச்சரும் நம்ம இதை தெரிஞ்சுக்கணும், கீழே என்ன நடக்குது, மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லி அதையும் சபரேஷன் பெண் நிறுவனத்து மூலியமாகவே அந்த ரிப்போர்ட்டை வாங்குறாரு. ரிப்போர்ட் கொடுக்கறது கெடுக்கிறதே அவங்க தான். அவங்களே திரும்ப பார்க்குறதும் அவங்களே செக் பண்ண சொன்னால் எப்படி இருக்கும்? இது மினிஸ்டர்களுக்கு எம்எல்ஏங்களுக்கும் இதே தாங்க. மந்திரிக்கே அந்த இலாக்காவில் ஒன்றி நடக்கும்போது எம்எல்ஏக்கு எப்படி இருக்கும்? அவங்க எம்எல்ஏலாம் என்ன சொல்கிறாங்க, எடப்பாடி ஆட்சியே எனக்கு எடப்பாடி தனிப்பட்ட முறையில் பிடிக்காது, அவரையும் பிடிக்காது, அந்த கட்சி பொதுச் செயலாளராக பதவியும் அவர் இருக்குது பிடிக்கிறதில்ல. இருந்தால் கூட அவங்க வாயில் என்ன சொல்கிறாங்கன்னா, எடப்பாடியாரே பரவாயில்ல, எங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்தாரு, இது கொடுத்தாரு, மீண்டும் எடப்பாடி ஆட்சி வந்தாவே நிம்மதியாக இருக்குன்னு யார் சொல்கிறான்? திமுகவோட சட்டமன்ற உறுப்பினர் சொல்கிறான் இந்த ஆட்சி. ஏன்னா அந்த திமுக அண்ணா திமுகன்னு எடப்பாடி பார்க்கல. அந்த தொகுதினா அந்த தொகுதி எம்எல்ஏ யாருக்கு சொல்கிறாங்களோ, திமுக எம்எல்ஏ யாருக்கு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு தான் கான்ட்ராக்ட் குத்தகை மாதிரி கொடுத்தாரு. மணலாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அந்தந்த எம்எல்ஏ திமுகவோ அண்ணா திமுகன்னு அவர் பிரித்து பார்க்கல. ஆனால் இவங்க அப்படி இல்லை. எல்லாமே இவங்க சென்ட்ரலைஸ் பண்ணி இவங்க கையில் வச்சுட்டு இருக்கிறாங்க. திமுக எம்எல்ஏ நினச்சா கூட அவர் வீட்டுக்கு கூட ஒரு லோடு மண்ணு எடுக்க முடியாது. இதுதான் துரைமுருகன் நினச்சாவே எடுக்க முடியாது. புரியுதுங்களா? அதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தோட நிலைமை. அதனால தான் எல்லாருமே ஒரு 6 எலெக்ஷன் வரப்போது இன்னும் 3 மாதத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்ம அமைச்சராக இருக்கட்டும், தொண்டர்களாக இருக்கட்டும், அடிமட்ட தொண்டனாக இருக்கட்டும், யாருமே எலெக்ஷனில் ஸ்பீடாக ஒர்க் பண்ணுறதுக்கு தயாராக இல்லை. பொதுவாகவே திமுக வந்து கள்ள ஓட்டில் தான் ஜெயிப்பாங்கன்னு ஒரு சொல்லுவாங்க. இப்போ கள்ள ஓட்டெல்லாம் எஸ்ஐஆர் கொண்டு வந்து மொத்தமாக ஷிஃப்டட் ஓட்டு, செத்தவங்க ஓட்டு எல்லாத்தையுமே வாஷ் அவுட் பண்ணிட்டார். அது ஒரு விதத்தில் மோடி கொண்டு வந்தது நல்லதுன்ற மாதிரி தான் எல்லாருமே பாராட்டுறாங்க. ஆரம்பத்தில் திமுக கூட ரொம்ப எதிர்த்துது. தளபதி ஸ்டாலின் கூட கேட்டார், ஏன் இவ்வளோ ஓட்டு சேர்த்து வச்சுக்கிறேன், இவ்வளோ ஓட்டு காணாமல் போச்சுன்னா அப்புறம் நீங்கள் அவங்க சொல்கிறது ரைட்டு, யார் எஸ்ஐஆர் கொண்டு வந்து ரைட்டு, நீங்கள் அப்போ என்ன ஏமாத்திருக்கீங்கன்னு சொல்லி எல்லா மாவட்டத்திலையும் கடிஞ்சதாக தகவல். யார்? தளபதி ஸ்டாலின். இவ்வளோ ஓட்டு எப்படி நீங்கள் சேர்த்துன்றீங்க, அப்புறம் நீங்கள் என்ன செக் பண்ணீங்க, வீடு வீடாக போய் செக் பண்ணிட்டு எல்லாம் கரெக்டாக தலைவர்னு எப்படி என்கிட்ட ஃபால்ஸ் ரெக்கார்டு கொடுக்குறீங்க? அப்போது தளபதி ஸ்டாலின் முடிச்சிருக்கணும்ல. திரும்ப பெண் நிறுவனத்தை கூப்பிட்டு போய் திரும்ப சர்வே பண்ணுன்றாரு. இந்த தவறுக்கெல்லாம் காரணம் யார்? இந்த பெண் நிறுவனம் தான். இந்த நிறுவனமே மீண்டும் இதே தளபதி ஸ்டாலின் கொடுக்குறாரு. ஒரு மாப்பிள்ளை அவரால் இக்னோர் பண்ண முடியல. தம்பி உதயநிதி ஸ்டாலினை பற்றி சொல்ல தேவையில்ல. ராத்திரிலாம் ஆட்டம் போட்டு நைட்டு ஆட்டம் போட்டு எத்தனை மணிக்கு வராரு? சட்டமன்றத்துக்கு சட்டசபை நடக்கும்போது 11 மணிக்கு மேலே தான் எழுந்துப்பார். 2 மணிக்கு வருவார். முடிகிற நேரத்தில் தான் வருவார். அவருக்கு நிறைய வேலை. அப்புறம் பார்த்தா அவர் வீட்டிலேருந்து பேக் டோருக்கு ஒரு பொய்யாமொழி வீட்டுக்கு ஒரு கதவு போட்டிருப்பாங்க. அவர் சேம்பர் கிரீன்வேஸ் இந்த பக்கம் இருக்கும், உதயநிதியோட வீடு கிரீன்வேஸ் சாலையில். அது அவருக்கு அந்த பக்கம் இருக்கும். இந்த பக்கம் ஒரு சுரங்கப்பாதை போடுற மாதிரி ஒரு வீடு. அவர் வீட்டுக்கு எதுக்கு போகணும்? போகிறவங்க சுற்றி எல்லாரும் எதுக்கும் போக வேண்டியது. தனியாக பேக் இது வரைக்கும் யாருமே அது மாதிரி அந்த வீட்டை குடஞ்சி இன்னொரு வீட்டுக்கு லிங்க் கொடுத்ததெல்லாம் கிடையாது. இது முதல் முறையாக தம்பி உதயநிதி ஸ்டாலின் வந்து இது மாதிரி பண்ணுறாரு.
இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஓகே. ஒரு நீ வந்து நடிகரா நீ எந்த தப்பு பண்ணாலும் வெளியில் வராது. ஆனால் அரசியல்வாதி, அதுவும் துணை முதலமைச்சர் தளபதியோட ஆஸ்தான வாரிசுன்னு டிக்ளேர் பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி வேலையில் தளபதியே செய்யாதது தலைவர் காலத்தில் தளபதியே செய்யாத வேலைலாம் பார்க்குறாரு. இதெல்லாம் மாண்புமிகு முதலமைச்சர் கண்டிக்கணும். இல்லை துர்காம்மா சொன்னால் கூட பிள்ளை மேலே பாசத்தில் சொன்னால் கூட தளபதி துர்காம்மா இது மாதிரிலாம் பையன் பண்ணுறதா வந்து நடிக்க போக சொல்லு, அரசியலுக்கு வர வேணாம்னு சொல்லு, ஏதாவது ஒன்று கரெக்டாக இருக்கு சொல்லுன்னு தளபதி வந்து துர்காம்மா மூலியமாவது பிள்ளைய வந்து கண்டிக்கணும். எந்த பிள்ளையும் பாப்பா பேச்சை கேட்குறது அது வேறு விஷயம், இருந்தாலும் கண்டிக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த பொறுப்புக்கு அவரை கொண்டு வரக்கூடாது. நான் சொன்னது போயின்னா இப்போ கூட போய் பார்க்க சொல்லுங்கள் தளபதியை. மாண்பு முதலமைச்சரை போய் கிரீன்வேஸ் சாலில் அவர் வீடு இருக்கிறதுக்கும் பொய்யாமொழி வீடுக்கும் போய் பாருங்கள். வீட்டிலேருந்து அந்த வீட்டுக்கு வந்து ஒரு சுரங்க பாதை வச்சுக்கிறீங்க, ஏன் வச்சுக்கிறீங்கன்னு கேட்குறேன். தப்பு தானே இது? கேஸ் கூட போடுங்க, என் மேலே எனக்கு வருத்தம் கிடையாது. நான் எட்டுமே ப்ரூவ் பண்ணுறேன். அது ஒவ்வொருத்தரும் தனித்தனி குவார்ட்டர்ஸுங்க. அது என்ன சார்? எம்எல்ஏ குவார்ட்டர்ஸா? அதுதான் மினிஸ்டர் குவார்ட்டர்ஸ். மினிஸ்டர் குவார்ட்டர்ஸ். அந்த மினிஸ்டர் குவார்ட்டர்ஸ் இப்போ இவர் இருந்தார், அந்த இதில் வந்து நாசர் இருந்தார், அண்ணன் செங்கோட்டையா இருந்தாங்க, முன்னாள் பால்வளத்துறை. ஆமாம் ஆமாம், அவங்களாம் பின்னாடி சுரங்க பாதையை போட்டுன்னு போனாங்க. தனி கேட்டு எதுக்கு போடுறீங்க? பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கங்க.